இந்த கட்சி தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைமைக்கு பலம் வாய்ந்த எதிரிகளும் இருப்பார்கள். அந்த திமிங்கலத்தை ஜெயிச்சு வரணும். மற்றவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத், குருவே துணை. அனைத்தும் குருதான். குரு கடாட்சம் இல்லாமல் இந்த உலகத்துல எந்த ஒரு நிகழ்வும் நடத்த முடியாது. குரு என்பது ஜாதகத்தில் வியாழ பகவானாகவும் குருவாகவும், உலகியல் வாழ்க்கையில் மாதா பிதாக்கு பிறகு குரு, ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், தொழில் கற்றுக் கொடுக்கும் ஆசான், அனைவருமே குரு. இவர்களுடைய ஆசி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த அடிப்படையில அரசியல், சினிமா துறை, கலைத்துறை, இயல், இசை, நாடகம், நடிப்பு, பாட் அனைத்துமே சுக்கிரன், வியாழன், சூரியன், இந்த 3 அம்சங்களும் பலமாக இருக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் CS விஜய், அதாவது சந்திரசேகர் தந்தை, அவருடைய மகன் விஜய். இதுக்கு நம்பர் என்ன வருது? 4. விஜயின் போட்டா 4, CS சேர்த்தோம்னா 9, 9 4 13. கலைத்துறையில் சாதனை படைக்கலாம். ராகு கேது பலமாய் இருந்தால் சினிமா துறையில் பலம் வாய்ந்த ராகு கேது பேரையும் புகழையும் கொடுத்து விடுவார். இப்போ அந்த கலைத்துறையில வெற்றி அடைந்து தமிழக வெற்றி கழகம், அதாவது தமிழக 9, வெற்றி 19, கழகம் 15, ஆக மொத்தம் 52. இவர்கள் ஆரம்பிக்கும் மாநாடு 23/9/2024, ஆக மொத்தம் 22. அதுவும் ராகுவனுடைய அம்சம். இவர்கள் ஆரம்பிக்கும் அந்த மாநாடுனுடைய நட்சத்திரம் ரோகிணி. அந்த சந்திரன் உச்சம் பெறுகிறார். இவர்கள் மாநாடு நடத்தும் நேரம் மதியம் 1 மணிக்கு மேல் 3 மணிக்கு உள்ளாகும். அதற்கு லக்னம் மகர லக்னம். இது எல்லாமே இவர்கள் முறைப்படி செயல்பட்டு பலரிடம் ஆலோசனை பெற்று செய்யப்பட்ட குறித்த நேரம். சந்திரன் உச்சம் பெறுவது ஜனங்களுடைய வசியம் வேணும் இல்லையா? அந்த வசியம். சந்திரன் பெண் கிரகம். பெண்கள் வசியப்படும் நட்சத்திரம் எதுன்னு சொன்னா ரோகிணி. இங்கே இவர்கள் மாநாடு குறித்திருக்கும் இந்த நட்சத்திரம் ரோகிணி உச்சம் பெற்று குருச்சந்திர யோகம் பெறுகிறது. லக்னாதிபதி சனி 1 2 குடையவன் 2லேயே, 10 குடையவன் 10லேயே. பாக்கியாதிபதி புதன் உச்சம் பெறுகிறார். அங்கே அரசியலுக்கு உண்டான கிரகம் சூரியனும் சம்பந்தப்படுகிறது. இப்படி சம்பந்தப்படும் பொழுது குறுகிய காலத்தில் வெற்றி அடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த ஜாதகனுக்கு இந்த மாநாடு நடக்கும் இந்த CS விஜய் என்ற தலைமை பொறுப்பு உள்ள கட்சி தலைமை யாரோ அவர்களை சுற்றி உள்ள ஆட்கள், அரசியல் ஆசான்கள், அரசியல் நிபுணர்கள், அரசியலில் மேதாவிலாசம் உள்ளவர்கள், இவர்கள் பக்கபலமாக இருந்தால் சாதித்து விடலாம். இன்னொன்றும் இருக்கிறது. 6 9 குடைய சத்ருஸ்தானாதிபதியும் உச்சம் பெறுகிறார். இந்த கட்சி தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைமைக்கு பலம் வாய்ந்த எதிரிகளும் இருப்பார்கள். திமிங்கல எதிரிகள். அந்த திமிங்கல எதிரிகளை ஜெயிக்கணும்ல, சாமானியம் கிடையாது. என்ன வேணும்? ராஜதந்திரம். இந்த ராஜதந்திரிகளை இந்த ஜாதகர் பக்கபலமாக வைத்துக் கொண்டார். நடப்பு சந்திர தசை முடிந்து செவ்வாய் திசையில் பாதி வெற்றி பெறலாம். முழுமை வெற்றி எப்போ? ராகு தசையில். அது எப்பொழுது வரும்? 6 ஆண்டுகள் காத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது 2024 தொடங்கி 2030க்கு பிறகு. ஆக இதுல பெரிய சூட்சமம் என்னவென்றால், ஆரம்பிக்கும் வேளையும் ஆரம்பிக்கும் நபரும் சுற்றி உள்ள சகாக்களும் முக்கியமாக களை எடுத்துத்தான் கொண்டு வரணும். அரசியல் ஆசான்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சட்ட நிபுணத்துவம் தெரிந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வழிகாட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முறைப்படி அமைத்துக் கொண்டால் வருங்காலத்தில் வெற்றி வாகை சூடலாம். உதாரணத்திற்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது சாதாரண இதே மாதிரிதான். அப்புறம் எதிர்கட்சி தலைவரானார். அந்த எதிர்கட்சி தலைவரோட அடுத்தடுத்த கட்சிகளோட கூட்டு சேர்ந்ததுனாலதான் பிரச்சனைகளாகி அதுக்கு மேல வரவிட. அதுக்கு காரணம்
அரசியல் மறைமுக கெடுதல் சூத்திரதாரிகள். ஆக இதை நடத்தும் தலைமை சரியான முறையோடு இருந்து கூட்டு சேராமல் தனித்தத்துவமாக கொண்டு போய் வழி நடத்தினா பிற்காலத்துல வெற்றி வாகை சூட. அடுத்த கேள்வி, வர்ற தேர்தல தான் 6-9 கூடிய புதன் உச்சம் பெறுகிறார். எதிரி திமிங்கலம், அண்டர்லைன் திமிங்கலம். அந்த திமிங்கலத்தை ஜெயிச்சு வரணும், வாய்ப்பு இருக்கு. அதுக்குத்தான் அரசியல் ஆசான்கள், அரசியல் ராஜதந்திரிகள் பக்கபலமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. அடுத்து, ஒரு மாநாடு தொடங்குற நேரம் நல்ல நேரமா? அருமையான நேரம். அது முறைப்படி பார்க்கப்பட்டு செய்தது. அதுக்குத்தான் இந்த விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். மகர லக்னத்தில் ஆரம்பிக்கிறார்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார்கள். 7 சந்திரன் உச்சம் பெறுகிறார். குருச்சந்திர யோகம், ஆதித்ய புத யோகம், கசகேசரி யோகம், இப்படி யோகங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இதனால என்ன நன்மை? ராஜரீ உலக புகழ் அடைகிறது. இதுக்கெல்லாம் ஜாதகத்திலேயே குருச்சந்திர யோகம் இருக்கணுங்கிற. உதாரணத்திற்கு மறைந்த கருணாநிதி அவர்கள் கடக லக்ன ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய உச்சத்தில் பிறந்ததால் தான் 50 ஆண்டு காலம் அரசியல் சிங்கோலச்சு முடி. 3 வருடங்களுடைய புதன் அங்கே பலம். அவருடைய ஜாதகத்துல 4-5 கிரகங்கள் உச்சம் பெறும். ஆகவே வேலை செஞ்சு இவங்க மாநாட குறிச்சிருக்கிற நேரம் அப்படி நேரம். அப்போ தலைமையா இருக்கிறது தனக்கு கீழே உள்ளவர்களை அரசியல் ஆசான் சட்ட நிபுணத்துவம் தெரிந்தவர்களாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். கடுமையான போட்டிங்கிறான்ல, கடுமையான போட்டி. அதுக்கு காரணம் என்ன? ராகு ஸ்பெசிகுலேஷன், பலம் வாய்ந்த ராகு. அதே பலம் வாய்ந்த ராகுக்கு எதிர்தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் துறைக்கும் அது சரியா இருக்கா? வரும். அது சூரியனோட ராகு கேது இருக்கு, அதனால வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தனித்தத்துவமாக இருக்கப்பட வேண்டும். கூட்டு சேர்ந்தோ பிற கட்சிகளையோ சமுதாயத்தினுடைய கூட்டணிகளோ அமைந்தால் வெற்றி கிடைப்பது அரிது. 3 வருடம் கழிச்சு எலெக்ஷன் வரப்போகுது. 6 வருஷத்துக்கு பிறகு பலம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறதே இவருக்கு வைக்கும் பலப்பரீட்சை தானே. அந்த பலப்பரீட்சையில 100க்கு எவ்வளவு மார்க் எடுப்பாரு நீங்க கேட்டிருக்க. ஜஸ்ட் பாஸ். ஜோதிடர்களுக்கெல்லாம் ஆலோசனை எல்லாம் வாங்கி இருக்கிறாரு, நிறைய இருக்கிறாரு. எப்படி 100க்கு 80, 90, 100க்கு 100 எடுக்கிற பரிகாரங்கள் இருக்கா? அது இருக்கு, அது நிறைய இருக்கு. அதை நம்ம விளம்பரப்படுத்த கூடாது. சாட்சி முறைகளையோ ஜெயிக்கிறதையோ விளம்பரப்படுத்தக்கூடாது, அது ரகசியம். அப்படி பரிகாரங்கள் செஞ்சா நிச்சயமா நிச்சயமா. அதுக்கு உதாரணம் ஜெயலலிதா அம்மையார் தான். செங்கோலை பிடிச்சு முதல்ல அந்த அம்மா கையை வாங்கியது MG ராமச்சந்திரனிடம். அப்போ வாங்கும் போது அந்த அம்மா யாரு? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எப்படி முதலமைச்சராச்சு? நல்ல ஆசான்கள், சூத்திரதாரிகள், ராஜரீக யாகங்கள் நடத்தினாங்க. அது நிறைய. அது வெற்றி வாகை. அது மறைமுகமாக செய்வது. காரணம் சுயநலம் கலந்திருக்கும் காரணத்தால் அது வெற்றி வாகையாச்சு. வழக்குக்கே அந்த அம்மா யாகம் நடத்தினாங்க. நிகும்பலா யாகம். கும்பகோணம் அருகே ஐயாவாடிங்கிற கிராமம். அது ஐயாவாடி அல்ல, ஐவர் பாடி. மகாபாரதத்தில் ஐவரும் ஒதுங்கிய இடம், கிருஷ்ண பரமாத்மா காட்டிய இடம். 5 மயானங்களுக்கு இடையில் சுயரூபத்தில் கோபிக்கடியிலிருந்து காளி உருவான இடம் ஐவர் பாடி. அதுவே ஐயாவாடி.